ஒரு நிமிஷம் இரு. எப்படி இவ்வளோ ஃபினான்ஷியலாக பிளான்டாக இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் நல்லா பேசுகிற, கோர்ஸ் ஏதாவது போனியா என்ன? கோர்ஸ்லாம் ஒன்றும் போல. உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கான்க்ளேவ்னு ஒன்று நடந்தது. கரெக்ட், M2Wோட ஒரு கான்க்ளேவ் நடந்தது. பட் நான் அதை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்? லிமிட்டட் சீட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதை நான் அட்டன் பண்ணதுனால தான் இவ்வளோ கிளியராக நான் இருக்கேன். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நானும் வந்திருந்துருக்கணும். சரி, நல்ல டைமில் தான் வந்திருக்க. ஏன்? ஆமாம், இப்போ M2W 2.0 வரப்போகுது. போன வாட்டி மிஸ் பண்ண மாதிரி இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாத. உடனே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. உன் கோலை எப்படி அடையிறது, இன்னும் வெற்றியை எப்படி தேடுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யறது, ஸோ இதை பற்றி தான் இந்த கான்க்ளேவ்ல சொல்ல போகிறாங்க. அப்போ நியூ கமர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நீ சொல்கிற இல்லையா? கண்டிப்பாக, மெயினான விஷயமே அதுதான். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நான் அட்டன் பண்ணுறேன். அது கண்டிப்பாக இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஸோ நீங்களும் மறக்காமல் கான்க்ளேவ் 2.0 ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. நீயும் தான். போன வருஷம் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். ஜனவரி 1, 2023 1 lakh கேபிட்டல் வச்சு இந்த எக்ஸசைஸை நம்ம ஆரம்பித்தோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுவும் ஒரு பப்ளிக் எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் இந்த ஷேரை வாங்கு, அந்த ஷேரை விரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரிந்துரைகள் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பட் பரிந்துரைகள் ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு உள்ளே போய் என்ன பண்ணுது அப்படிங்கிறத முக்கால்வாசி பேர் பார்க்குறதே கிடையாது. முடிவில் பரிந்துரைகள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் போர்ட்ஃபோலியோ எப்படி போகிறது, போர்ட்ஃபோலியோவில் அது வெற்றியாக வருதாங்கிறதா முக்கியம். முக்கால்வாசி பேர் ஸ்டாக் லெவலில் தான் இன்றைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ லெவலில் யோசிக்க இன்னும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அல்லது அவங்களுடைய ஸ்டாக் லெவல் ஆர்வம் இருக்கிற அளவுக்கு போர்ட்ஃபோலியோ ஆர்வம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். போர்ட்ஃபோலியோ ஆர்வம் வளரணும்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ உருவாக்குவதும் அதை மேலாண்மை செய்வதும் மேம்படுத்துவதும் எப்படி அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஆஸ்பெக்டை தொடர்ந்து மாதம் விளக்குவதற்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோவே பயன்படுகிறது. இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எதுவுமே பரிந்துரை சார்ந்த விஷயங்கள் இல்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்கிறேன். வெளிப்படைத்தன்மையோடு பொதுவெளியில் நிறைய புழக்கத்தில் உள்ள பங்குகள், லிக்விடிட்டி உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியே நிச்சயமாக நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்க இந்த போர்ட்ஃபோலியோ பெரிதும் உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது உங்கள் மைண்டில் அந்த கான்ஃபிடன்ஸ் வளரணும், அதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோ. நிறைய பேர் பிளைண்டாக சில தாட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தாட் லார்ஜ் கேப்பில் இண்டெக்ஸையே பீட் பண்ண முடியாதுங்கிற தாட். எனக்கு இந்த தாட்டில் உடன்பாடே கிடையாது. டைம் ஆகும், பட் டெஃபினட்டாக பீட் பண்ண முடியும். உழைப்பு வேண்டும். ஓகே, உழைப்புக்கு தான் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன், அவ்வளோதான். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ லார்ஜ் கேப்பில் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாதுங்கிற அந்த தாட் தவறானது. அந்த தாட்டை போய் உடைப்பதற்கு பதிலாக, அதாவது அவங்களோட சண்டை போட்டு உடைக்கிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸசைஸ் மூலமாக நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு வெளிப்படையாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறஸ் இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் நிறைய இருக்குது. வேற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வராதிங்க அப்படின்னு ஏதோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேம்பெயின் தான் இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கான ஒரு மையப்புள்ளியாக நான் பார்க்குறேன். அது இன்வெஸ்டிங் சார்ந்த ஒரு கருத்தே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்க்கு அவங்க எதிரிகள், அதனால உங்களை இண்டெக்ஸ் பக்கம் தள்ளுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதிரி நண்பன்லாம் எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லைங்கிறதான் பாயிண்ட். நாம் உழைச்சாக்கா நமக்கு என்ன கிடைக்குது, அந்த உழைப்பு தேவையா தேவையில்லையா? இப்போ இந்த எக்ஸசைஸில் பாருங்கள், நாம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், மாதம் இதை பற்றி பேசுகிறோம். இதை நீங்கள் சில பேர் ஃபாலோ கூட பண்ணலாமா இருக்கும், எனக்கு தெரியாது யார் என்ன பண்ணுறீங்கன்றது. ஏன்னா எங்களுக்கு இதில் எந்த விதமான ஒரு ஃபைனான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் அந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக வெற்றி கிடைக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இருக்க வழிய வேறு எந்த பர்பஸும் அதனால் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். அது
மற்றவங்களுக்கு ஆக்டிவா பாசிவான்ற அந்த விவாதத்துல சில கிளாரிட்டியை கொடுக்கலாம். ஸோ நீங்க அந்த கிளாரிட்டியை கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, 1 lakhல ஆரம்பிச்ச போர்ட்போலியோ 2023 எண்டில் 1,46,700 ரூபாயாக உயர்ந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த பணத்தை ரீபேலன்ஸ் பண்ணோம். ஒரு ஸ்டாக்லயும் 16,670 ரூபாயை போட்டோம். 3 ஸ்டாக்கை வெளியே தள்ளிட்டு 3 ஸ்டாக்கை உள்ள கொண்டு வந்தோம். எந்த கம்பெனிஸ்? ரிலையன்ஸ், பாரதி, மாருதி சுசுகி. இந்த 3ல பாரதி தான் ஹையஸ்ட் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. 57.4% ரிட்டர்ன் நமக்கு பாரதியில கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு மாருதி சுசுகில 21.5% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ரிலையன்ஸ்ல 16.8% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதுதான் உள்ள வந்த பங்குகள் செஞ்ச வேலை. பட் தொடர்ந்து நீடித்த பங்குகள்ல எந்தெந்த பங்குகள் சரியா பண்ணல அப்படிங்கறத பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் HDFC பேங்க் -2.8, கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல இருக்கிற ஒரே கம்பெனி அதுதான். ஆனா லோ சிங்கிள் டிஜிட்ல 2 கம்பெனி இருக்குங்க. ஐடிசில வெறும் 2.6% தான் இந்த வருஷம் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதே போல லார்சன் அண்ட் டூப்ரோல 5.6% தான் ஏர்ன் பண்ணிருக்கோம். ஒரு போர்ட்ஃபோலியோல எல்லா ஸ்டாக்கும் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் நீங்க இந்த இடத்துல தெளிவா உணரணும். பட் ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்கு, ரிட்டர்ன் கொடுக்காத ஸ்டாக்கு காம்பன்சேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கணும். அப்பதான் நமக்கு ஓவரால் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்பதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பெஞ்ச்மார்க், அதாவது நிஃப்டியை பீட் பண்ணும், அல்லது நீங்க ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வச்சா ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பீட் பண்ணும். ஸோ எந்த இண்டெக்ஸையுமே நீங்க பீட் பண்ணணும்னா வின்னிங் ஸ்டாக்ஸ் must succeed far more and compensate for the losing stock. losing stock இல்லாத போர்ட்ஃபோலியோ இருக்காதுங்க. இனி வரும் காலங்களில் நிறைய ஸ்டாக் லூசிங் ஸ்டாக்கா மாறலாம். ஸோ அதுக்கு நீங்க மென்டலா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா முதல்ல போட்ட 1 லட்சம், தட் இஸ் ஜனவரி 1, 2023 போட்ட 1 லட்சம் இன்னைக்கு 1,79,021 ரூபாயாக உயர்ந்து இருக்கிறது. 79% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு நமக்கு. அதே பணத்தை அன்னைக்கு நிப்டி 50 TRI என்ற நிப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 1,42,297 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 42.3% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிட்டர்னே நான் தலை வணங்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் நான் சொல்வேன். நிப்டி இந்த மாதிரி ரிட்டர்னை கொடுக்கறதுங்கிறது வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஸோ அதுக்கே நான் வந்து டெஃபினட்டா நிப்டியோடைய பர்ஃபார்மன்ஸை தலை வணங்குறேன். பட் இந்த ரிட்டர்ன் தொடர்ந்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். பிகாஸ் இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. ரிஸ்க்ஸ் அதிகரிக்கும் போது மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் குறையக்கூடும். ஓகே, பொருளாதார வளர்ச்சி குறைந்தாலோ, பணவீக்கம் அதிகரித்தாலோ, ருப்பியினுடைய மதிப்பு குறைந்தாலோ, இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய மேக்ரோவை பாதிக்கக்கூடும். நாட்டினுடைய மேக்ரோ பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக அதன் பிரதிபலிப்பு பங்கு சந்தையில் உறுதியாக வரும். அதே போல இன்னைக்கு கேபிட்டலை ரைஸ் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டலையும் எடுத்துட்டு இன்னும் எனக்கு கேபிட்டல் கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அது வரும்போது நிச்சயமாக நிறுவன மதிப்பு குறையக்கூடும். ஸோ அந்த நாளுக்கு வெயிட் பண்ணாம நாம என்னென்ன முடிவுகள் எடுக்கணுங்கிறதையும் இந்த தருணத்துல யோசிக்கணும், யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்னை பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 42% சிம்பிள் ரிட்டர்ன், இன்னொன்று 79% சிம்பிள் ரிட்டர்ன். ஸோ கிட்டத்தட்ட 37% ரிட்டர்னை நீங்க ஆக்டிவ் இன்வெஸ்டிங் மூலமாக எடுக்க முடியும், போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன் மூலமாக எடுக்க முடியும் அப்படிங்கறத இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது வந்து ரொம்ப பேசிக் ஆக்டிவ் இன்வெஸ்டிங். ஏன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு தடவை. மற்ற நேரத்தில் அதே போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றோம். நாம போட்ட காசுல எல்லா ஸ்டாக்கையும் ஈக்குவல் அமௌண்ட் தான் போடுறோம். ஸோ எந்த ஸ்டாக் அதிக வெயிட்டேஜ், குறைஞ்ச வெயிட்டேஜ்ன்ற அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பாகுபாடுகள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் வேர் யூ ஆர் பாசிவ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கே வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா உங்களால சாதுரியமான தேர்வுகளை செய்ய முடியும்னா நீங்க இன்னும் பெட்டரா பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஃப்ராங்க்லி எனக்கே வந்து இந்த மெத்தட்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் வரது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இதை எதிர்பார்க்கல, இப்பவும் சொல்றேன், இது சஸ்டெயின் ஆகும்னு நான் நம்பல. நாம ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடருவோம், என்ன வருதோ அதை ஏத்துக்கும். சரி, ஆகஸ்ட் மாசம் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 1 lakh போட்டிருந்தாக்கா மாத இறுதியில அந்த 1,02,498 ஆக உயர்ந்திருக்கும். 2.5% ஒரு மாசத்துல ரிட்டர்ன். இதுல 614 ரூபாய் 0.6% டிவிடெண்ட்ல வந்திருக்குன்றதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டியில டிவிடெண்ட் டீல் இந்த மாதத்துக்கு 0.6% இருக்குன்னு வச்சுக்கலாம்.
நிப்டி 50 டிஆர்ஐ இந்த மாதம் கொடுத்த மொத்த ரிட்டர்ன் வெறும் 1.11 1.11% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ 1 லேக்ன்றது 1,01,112 ஆக அதிகரித்திருக்கிறது. நம்ம போர்ட்ஃபோலியோ 1,02,498 ஆக அதிகரித்திருக்கு. ஸோ இந்த மந்த்லேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.39% நிஃப்டிக்கு மேல ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்றதையும் நீங்க நோட் பண்ணோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோக்கு இந்த மாதம் ஒரு ரொம்ப பாசிட்டிவான மந்தாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இன்னொரு பாயிண்ட், நான் முதல்லேருந்து இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணிச்சு அப்படின்னு ஜனவரி 23 சொன்னேன். ஜனவரி 24 என்ன நடந்திருக்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு வருஷம் நல்லா பண்ணிட்டு அடுத்த வருஷம் கொஞ்சம் தொய்வை காணலாம். அந்த தொய்வு எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறதையும் நம்ம உணரணும். ஓகே, ஸோ 1 லேக் ஜனவரி 24 போட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு 1,21,784 ஆக உயர்ந்து இருக்கிறது மதிப்புல. டோட்டல் வேல்யூ 1,23,126 ஆக இருக்கிறது. அதுல 1,341 டிவிடெண்ட். ஸோ இந்த வருஷம் இது வரைக்கும் அந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.34% நிஃப்டியில. ஸோ இந்த வருஷம் நீங்க டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.34% போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோக்கு 1.34% டிவிடெண்ட் ஈல்டு. எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆண்டினுடைய ரிட்டர்ன் அந்த 1 லேக் ஆன் ஜனவரி 1 இன்னைக்கு 1,17,253 ஆக உயர்ந்திருக்கிறது. 17.25% ரிட்டர்ன் நிஃப்டி 50 டிஆர்ஐல. ஆனா போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல 1 லேக் போட்டிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 1,23,125 ஆக உயர்ந்திருக்கிறது. ஸோ 23.13. ஸோ கிட்டத்தட்ட 5.86% 87% ரிட்டர்ன் நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு ஓவர் நிஃப்டி 50. பட் த பல்க் ஆஃப் த பீட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 தான் வந்திருக்கு. இந்த வருஷம் அதே ஒரு வேகம் நிஃப்டிக்கு மேல நம்ம காட்டுறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நிஃப்டி இந்த வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன்று இன்னொன்னோட பெட்டர் அப்படின்னு பிளைண்டா சொல்றதும் நியாயம் இல்லை. அதுல லேர்னிங்ஸ் கிடையாது. ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும், அப்புறம் ஏத்துக்கணும். அப்புறம் அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஃப்ளோஸ் நிஃப்டிக்குள்ள நிறைய வரதுனால நிஃப்டியில நிறைய ஸ்ட்ரெங்க் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த ஸ்ட்ரெங்க் வந்து நாம வச்சிருக்கிற நிஃப்டி ஸ்டாக்லையும் பிரதிபலிக்கும், நிச்சயமா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு நாம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அது எந்த காலகட்டத்தில் பெஞ்ச்மார்க்கை பயங்கரமா பீட் பண்ணுது, எந்த காலகட்டத்தில் டீசெண்டா பீட் பண்ணுதுன்னு நம்ம உணரணும். 24 பொறுத்த வரைக்கும் போரிங் ஸ்டாக்ஸ் நிஃப்டியை பீட் பண்றதுங்கிறது நல்ல பீட். பட் 23 பண்ண பீட் வந்து இதை விட இன்னும் மோர் பவர்ஃபுல் பீட் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இனி வரும் மாதங்கள்ல இந்த கேப் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களை மாதிரி நானும் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ரெசிலியன்ஸ் இருக்கா, இல்லை நிஃப்டியே இன்னும் இதை விட ரெசிலியண்டா இருக்கா அப்படின்ற அந்த லேர்னிங்ல ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இது பப்ளிக்கா நடக்கக்கூடிய ஒரு லேர்னிங். இதுல ஒன்றும் நான் தனியா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, சீக்ரெட்டா பார்க்கக்கூடியது ஒன்றும் இல்லை. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே பார்க்கும்போது அதுல வரக்கூடிய லேர்னிங்ஸை நம்ம நியாயமாகவும் நேர்மையாகவும் உருவாக்கிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு தான் இந்த போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ எந்த வகையிலும் ஒரு பரிந்துரை இல்லை. உங்களுக்கு எது சரி என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். யாருக்கும் பொதுவெளியில் பரிந்துரை செய்யக்கூடிய வகையில் நான் இந்த வீடியோஸை வெளியிடவில்லை. அதை நீங்க தெளிவா உணரணும். அந்த உணர்வோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.